அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 3.60, எக்ஸசைஸ் நம்பர் 4. X company limited has to redeem redeemable preference shares of the value of rupees 2 lakhs at a premium of 10%. அதாவது எக்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கிறாங்க. அவங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டாக்குமெண்ட்டை திருப்பி எடுத்துக்கிறதுக்காக டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கான டியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது அட் ஏ ப்ரீமியம், அதாவது 10% சேர்த்து. அப்போ 10% சேர்க்குறோம் அப்படின்னா 2,20,000 வரும். ஸோ அப்போ 2,20,000 வந்து டோட்டல் டியூஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறதா வந்து கம்பெனி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ விச் த கம்பெனி ஹாஸ் இஷ்யூடு 10,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 10 each அட் ஏ ப்ரீமியம் ஆஃப் 20%. அதாவது கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து பணம் தேவை. ஏன்னா செட்டில்மெண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து கொடுக்கணும். 2,20,000 வித் 10% ப்ரீமியத்தில், அதாவது ரிடம்ஷன் அண்ட் ப்ரீமியம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க கிட்ட செட்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக அவங்க ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 ருபீஸு. 20% ப்ரீமியம் அப்படின்னா 12 ருபீஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது 1,20,000 கிட்ட வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலிமா காசை வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்வ்லேருந்து எடுக்கிறாங்க. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற கேட்டகரிஸில் நம்ம வந்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து கொஸ்டினோட கான்செப்ட். இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ பேலன்ஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதுக்கப்புறமேட்டு எப்படி இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்ஸ் வந்து பார்ப்போம். நோட்ஸ் எதுக்காக அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ டோட்டல் டியூ ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,20,000, அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட ஒரிஜினல் ரேட் வந்து 2 லட்சம். 10% ப்ரீமியம் அப்படின்னும் போது 10% ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஜென்ரலாக ஒரிஜினல் ரேட் வந்து 100% அப்படின்னா 10% ப்ரீமியம் சேரும்போது 110%. அப்போ 110% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2,20,000. அப்போ ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுற எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட்டை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். லெஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியத்தில் தான் இஷ்யூ பண்ணுறோம் 20%. அப்போ அதோட ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 10,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரிஜினல் ரேட் வந்து 10 ரூபி தான். அப்போ 20% ப்ரீமியம் வந்து சேர்த்து அப்படின்னும் போது 2 ருபீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஒரு ஷேருக்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வந்து 12 ருபீஸ். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி பணமாக மாற்றி அந்த பணத்தை எடுத்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம். அப்போ வித் ப்ரீமியத்தோட வந்து என்ன ஆகுது அப்படின்னா 1,20,000. அப்போ ஒரு ஷேருக்கு வந்து 12 ருபீஸ் அப்படின்னா 10,000 ஷேருக்கு வந்து 1,20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலிமா பப்ளிக் இஷ்யூ பண்ணி வித் ப்ரீமியத்தோட ஸோ பணம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னும் வந்து 2,20,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது. அதில் 1,20,000 நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலிமா வந்திருக்குது. ஆனால் இன்னும் நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னா 1,00,000 வந்து நமக்கு தேவைப்படுது அவங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ இந்த 1,00,000 எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஏன்னா இந்த இடத்துல கொஸ்டினில் ரிசர்வ் அப்படின்ற கான்செப்ட் எதுவும் சொல்லலை. அப்போ நம்ம கம்பெனி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஏற்கனவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று லெட்ஜர் ஓப்பன் பண்ணி அதில் பேலன்ஸ் வச்சுருப்போம். ஸோ அந்த பேலன்ஸ் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சிஆர்ஆர் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு வந்து 1,00,000 வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி காமிப்போம். இப்போ இதுக்கப்புறமேட்டு இது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கான ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலிமா வரக்கூடிய பணத்துக்கான என்ட்ரியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஒரிஜினலாக ஆஸ் பர் த கொஸ்டின் வந்து நம்மக்கிட்ட வந்து 10,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை 10 ருபீஸ் ரேட்டில் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க வித் ப்ரீமியம் வந்து 20%. அப்போ 20% அப்படின்னும் போது 10 ருபீஸில் 20% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 ருபீஸ் வந்து வரும். அப்போது அது 2 ருபீஸ் ப்ரீமியம் சேர்த்து 12 ருபீஸ்க்கு நம்ம ஒரு ஷேருக்கு வந்து இஷ்யூ பண்ணுறோம் பப்ளிக்கு. அப்போது ஒரு ஷேருக்கு 12 ருபீஸ் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு அப்படின்னா 10,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு வந்து 1,20,000. அப்போது அமௌண்ட் வந்து வித் ப்ரீமியத்தோடு நமக்கு கம்பெனிக்கு வர்றது வந்து 1,20,000. அப்போ அதில் ஷேர் கேபிட்டல் கிரெடிட் சைடில் 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்
அதோட ஒரிஜினல் ரேட் என்ன ஒரு 10,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதோட ஒரிஜினல் ரேட் வந்து வெறும் 10 ரூபி. அப்போ அதை நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஷேர் பப்ளிக் போயிடுது, ஆனால் வந்து பப்ளிக் கிட்ட இருந்து நமக்கு வந்துடுச்சு. அடுத்தது நம்ம ப்ரீமியத்தில் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அப்போ ப்ரீமியம் வந்து கம்பெனிக்கு லாபம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீமியம்னாலே கிரெடிட் சைடில் தான் வரணும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்ற அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அதை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு ஷேருக்கு வந்து 2 rupees. இந்த 2 rupees அப்படின்றது வந்து ப்ரீமியம். அப்போ ஒரு ஷேருக்கு வந்து 2 rupees அப்படின்னா 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு வந்து 20,000. கிரெடிட் சைடில் பீயிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூடு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து கொடுக்க வேண்டிய டியூ அமௌண்ட் இருக்குது. அதுக்காக ஈக்விட்டி ஷேர்ஸை பப்ளிக் வந்து இஷ்யூ பண்ணி அந்த காசை வந்து வித் ப்ரீமியத்தோடு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். அடுத்தது நம்ம நோட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இருந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு எப்படி மாற்றலாம், அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி அமௌண்ட் வந்து இந்த 1 lakh தான் வரும். இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டினில் வந்து ரிசர்வ் பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கொடுக்காதனால, ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் கம்பெனி ஏற்கனவே வந்து பேலன்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற அசம்ஷனில் அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம கழிச்சுப்போம். அப்போ அது டெபிட் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த அமௌண்ட்டை வந்து எங்கே மாற்றுறோம் அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிறோம். எதுக்காகனா ஒன்ஸ் நம்ம ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினா தான் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினா தான் நம்மளால் அதுக்கு அடுத்தது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து செட்டில் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்காக வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு அக்கௌண்ட்டை மாற்றியாச்சு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட். அடுத்தது வந்து அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து அமௌண்ட்டை பே பண்ண போகிறோம். அப்போ அதுக்கான என்ட்ரி. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட டாக்குமெண்ட்டு நம்ம வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அமௌண்ட் வந்து அதுக்கடுத்த என்ட்ரியில் செட்டில் பண்ண போகிறோம். அப்படி டாக்குமெண்ட்டை வாங்கும்போது என்னென்னா ப்ரீமியத்தில் நம்ம வாங்கிக்கிறோம். அதாவது ஒரிஜினலாக அவங்களுக்கு வந்து டியூ வந்து 2 லட்சம் தான். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10% நம்ம தான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறது வந்து 10% எவ்வளோ 2 லட்சத்தில் 10%னா 20,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அப்போ நம்ம டாக்குமெண்ட் டியூ நம்ம செட்டில் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நஷ்டம். அதனால அது வந்து லாஸ் அப்படின்றதுனால அது நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அதோட ஒரிஜினல் ரேட் செட்டில்மெண்ட் வந்து டாக்குமெண்டோட ஒரிஜினல் ரேட் ஆஸ் பர் த கொஸ்டின் வெறும் 2 லட்சம் மட்டும்தான் இருக்கும். அப்போ மொத்தமாக சேர்த்து ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து செட்டில் பண்ண வேண்டியது வந்து 2,20,000. ஸோ அப்போ ப்ரீமியத்தில் செட்டில் பண்ணும்போது வித் ப்ரீமியத்தோட சேர்த்து அவங்களுக்கு வந்து 2,20,000 நம்ம செட்டில் பண்ண வேண்டியது. அடுத்தது வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இது எதுக்கான என்ட்ரினா ஸோ இது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறாங்கன்னா கம்பெனிக்கு லாஸ். அப்போ அந்த லாஸ் எங்கேருந்து எடுத்துப்பாங்கன்னா ஸோ கம்பெனி இன்கேஸ் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த லாபத்திலிருந்து இதை கழிச்சு காமிச்சிருப்பாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டும் 20,000 இருக்குது, ரெடீம் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டும் 20,000 இருக்கிறதுனால இது சேமாக நம்ம காமிச்சிட்டோம். இன்கேஸ் நம்ம செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து அதிகமாக நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா அப்போ இன்கேஸ் 40,000 இருக்குன்னா 20,000 கழிச்சிட்டு மிச்சம் 20,000 பேலன்ஸ் வந்து பெண்டிங் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராக்கெட்டில் காமிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த நோட்ஸில் வந்து சொல்லியிருக்கோம் ரெடீம் பண்ணும்போது 10% ப்ரீமியத்தில், அப்போ இங்கேயே 20,000 இருக்குது. இஷ்யூ பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணும்போது இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய இஷ்யூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 20,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக போயிடுறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கம்மியாக இருந்ததுன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து நம்ம எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்ற ரிசல்ட் இருந்து ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ரெடீம் பண்ணும்போது நம்ம ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணியிருக்கக்கூடிய லாஸை நம்ம காம்பன்சேட் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபைனலாக வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண போகிறோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு தேர்ட் என்ட்ரியில் 2,20,000 வித் ப்ரீமியத்தோட நம்ம செட்டில் பண்ண போகிறோம். அப்போது அங்கே கிரெடிட்டில் இருக்கக்கூடிய என்ட்ரி எடுத்துகிட்டு வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம செட்டில் பண்ண போகிறோம், அவங்க வாங்க போகிறாங்க. ஸோ தே ஆர் ரிசீவர். அப்போ அமௌண்ட் வந்து வெளியில் போகுது 2,20,000. ஸோ இந்த 2,20,000 நம்ம எப்படி கலெக்ட் பண்ணோம், ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஒரு 1,20,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சிருக்கக்கூடிய பேலன்ஸ்லேருந்து ஒரு 1,00,000 எடுத்து கம்ப்ளீட் அமௌண்ட்டை நம்ம ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். அவ்வளவு.